வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புதிரை பத்தி பார்க்க போறோம். அதாவது கம்ப்யூட்டரோட பவருக்கும் நிஜ உலகத்தோட சிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு போட்டி. யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ண முடியாத வேகத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அதால ஒரு குட்டி கிறிஸ்டலை சிமுலேட் பண்ண முடியுமா? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நம்மளோட இந்த ஆய்வு இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கல்லு. ஈஸியா செஞ்சிடலான்னு தோணுது இல்லையா? ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை மீட் பண்ணுவோம். இதோ பாருங்க, இது ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு வேகமான ஒரு நியூமரிக்கல் என்ஜின். இதோட பவர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த டேபிள பாருங்க. நம்ம நியூமரிக் சயின்டிஃபிக் இன்ஜினை மத்த இன்ஜின்களோட ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க. மத்ததெல்லாம் மில்லியன் கணக்கில் ஆபரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம இன்ஜின் பில்லியன் கணக்கில் பண்ணுது. அதாவது கிட்டத்தட்ட 1000 மடங்கு வேகமா. நினைச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு. ஆமாங்க, ஒரு செகண்டுக்கு சுமார் 2 பில்லியன் கணக்குகள். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த நம்பரை யோசிச்சு பாருங்க. 2 பில்லியன். இவ்ளோ பெரிய ஒரு அசுரத்தனமான சக்தியை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு சின்ன கிறிஸ்டலை சிமுலேட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஹீரோவோட எதிராளி யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் தான். வெறும் ஒரு கியூபிக் சென்டிமீட்டரால உள்ள ஒரு சின்ன ஆமெத்திஸ்ட் கிறிஸ்டல். நம்ம டாஸ்க் இதுதான். இந்த சக்தி வாய்ந்த என்ஜினுக்கு நாம கொடுக்க போற வேலை, இந்த சின்ன கிறிஸ்டலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் தனித்தனியா ட்ராக் பண்ணி சிமுலேட் பண்ணணும். இது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடேங்கப்பா, அந்த ஒரு சின்ன கியூபிக் சென்டிமீட்டர் கிறிஸ்டலுக்குள்ள இவ்ளோ அணுக்கள் இருக்கு. இந்த நம்பரை பார்த்தாலே தலை சுத்துது இல்லையா? இது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான நம்பர். இத சயின்ஸ்ல சொல்லணும்னா 10 செக்ஸ்டில்லியன், அதாவது 10க்கு பக்கத்துல 22 சைபர் போடணும். நம்ம சிமுலேஷன் இவ்ளோ தனித்தனி விஷயங்களை ட்ராக் பண்ணணும்னு அர்த்தம். சரி, இப்போதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. நம்மளோட ஆரம்பத்துல இருந்த உற்சாகம் எல்லாம் இப்போ ஒரு கடுமையான உண்மையை சந்திக்க போகுது. இங்க நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்ஜின் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸை, அதாவது பில்லியன் ட்ரில்லியன் போற நம்பர்ஸை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணும். அதுல அது கில்லி. ஆனா நம்ம பிரச்சனை நம்மளோட சைஸ் இல்ல, நாம ட்ராக் பண்ண வேண்டிய அணுக்களோட எண்ணிக்கை தான். இந்த கணக்கு எவ்வளவு பயங்கரமானதுன்னு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ அந்த 10 செக்ஸ்டிலியன் அணுக்கள்ல ஒவ்வொன்றும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மற்ற அணுக்களோட இன்டராக்ட் பண்ணும் இல்லையா? இதனால நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான இன்டராக்ஷன்ஸ் நடக்கும். இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சிமுலேஷன் ஸ்டெப்புக்கு நாம கணக்கு போடணும். அப்படி ஒரே ஒரு ஸ்டெப்பை கணக்கு போட நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? 2.5 பில்லியன் வருஷங்கள். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 2.5 பில்லியன் வருஷங்கள், கிட்டத்தட்ட நம்ம பூமியோட வயசுல பாதி. சோ, எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த கருவி இருந்தாலும் ஒரு சின்ன கிறிஸ்டலை அணுவுக்கு அணு நேரடியா சிமுலேட் பண்றதுங்கிறது சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். சரி, அப்போ இதுதான் பிரச்சனைன்னா இதுக்கு என்னதான் தீர்வு? விஞ்ஞானிகள் எப்படி இந்த மாதிரி சாத்தியமே இல்லாத தடைகளை தாண்டி வராங்க? அவங்க கிட்ட ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்கு. வாங்க இதை பார்க்கலாம். அவங்க யூஸ் பண்ற அந்த டெக்னிக் பேரு தான் மல்டி ஸ்கேல் மாடலிங். இது ஒரு மாதிரி லேயரா விஷயத்தை அணுகிற மாதிரி. ஒரே நேரத்துல எல்லா அணுக்களையும் பார்க்காம பிரச்சனைய சின்ன சின்னதா வேற வேற ஸ்கேல்ல பிரிச்சு ஆராய்ச்சி பண்றது. இதுல 3 லேயர் இருக்கு. முதல் லேயர் குவாண்டம் பிசிக்ஸ். இதுல ஒரு சில அணுக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப துல்லியமா அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் வரைக்கும் சிமுலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது லேயர் மாலிகுலர் டைனாமிக்ஸ். இதுல குவாண்டம் லெவல்ல கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு லட்சக்கணக்கான அணுக்கள் ஒரு குழுவா எப்படி நடந்துக்குதுன்னு பார்ப்பாங்க. கடைசி லேயர் கண்டினியூம் பிசிக்ஸ். இங்க தனித்தனி அணுக்களை எல்லாம் மறந்துட்டு மொத்த கிறிஸ்டலையும் ஒரே பொருளா பார்த்து அது எப்படி வளருது உடையுதுங்கிற மாதிரி பெரிய விஷயங்களை சிமுலேட் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு லேயரும் அடுத்த லேயருக்கு இன்புட் கொடுக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பெரிய ஸ்கேல்ல சிமுலேஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நம்பரோட சைஸ் கிடையாது, நாம ட்ராக் பண்ண வேண்டிய ஸ்டேட்ஸோட கவுண்ட் தான். அதாவது பிரச்சனை எண்களோட பெருசுல இல்ல, பொருட்களோட எண்ணிக்கையில தான் இருக்கு. ஒவ்வொரு அணுவோட பொசிஷன், வெலாசிட்டி, இன்டராக்ஷன், இப்படி எல்லா ஸ்டேட்டையும் ட்ராக் பண்றது தான் பெரிய சவால். அப்போ நம்ம இன்ஜின் ஒரு ஃபெயிலியரா? நிச்சயமா இல்ல. அது ஒரு சூப்பரான கருவி. ஆனா நாம அதை தப்பான வேலைக்கு யூஸ் பண்ண பார்த்தோம். அவ்வளவுதான். சரியான வேலைக்கு சரியான கருவியை பயன்படுத்துறதா இங்க முக்கியம். அப்போ இந்த இன்ஜின் எங்க தான் உண்மையாவே ஜொலிக்கும்? காஸ்மாலஜி, அதாவது பிரபஞ்சத்தை பத்தின சிமுலேஷன்ஸ், இல்லனா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல பொருட்களோட எண்ணிக்கையை விட நம்பர்ஸோட சைஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இன்ஜின் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யும். ஆக மொத்தம் இந்த முழு விஷயத்துல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான மெசேஜ் இதுதான்.
சிமுலேஷன்ல உண்மையான தடை நீங்க யூஸ் பண்ற நம்பர்ஸோட சைஸ் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க ட்ராக் பண்ண வேண்டிய தனித்தனி பொருட்களோட எண்ணிக்கை தான். இப்போ இந்த புரிதல் நம்மள ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அப்படியானா ஒரு கேள்வி வருதுல்ல, ஒரு குட்டி கிறிஸ்டலையே அணு லெவல்ல சிமுலேட் பண்ண முடியலனா அப்புறம் எப்படி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு முழு கேலக்சியை சிமுலேட் பண்ணது? அதுல கிறிஸ்டலை விட பல கோடி மடங்கு அதிகமான பொருட்கள் இருக்கு. இதுக்கு பதில் விஞ்ஞானிகள் யூஸ் பண்ற அதே மாதிரியான புத்திசாலித்தனமான குறுக்கு வழிகள் தான். அவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தனித்தனியா கணக்குல எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பெரிய ஏரியாவே ஒரே யூனிட்டா எடுத்துக்கிட்டு சிமுலேட் பண்ணுவாங்க. ஆனா அதுவே ஒரு தனிக்கதை. இத பத்தி யோசிச்சு பாருங்க.